வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி அதன் பிறகு அது இன்னும் வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்பொழுது அது இன்னும் வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தொடர்ந்து நகர்ந்து வருகிறது. அது கரையை கடக்கும் போது கடலோரம் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு ஒரு பெருமழையை தரும் அப்படின்றத நம்ம ஆரம்பம் முதலே சொல்லிக்கொண்டே வந்துட்டு இருந்தோம். இதுலயும் இலங்கையில் அது எந்த அளவுக்கு ஒரு பெருமழையை கொடுத்தது அப்படின்றத பார்த்தோம். அதன் பிறகு அந்த தரையோடு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு அதன் பிறகு இந்தியாவை நோக்கி வருது அப்படின்னும் போது கொஞ்சம் தாக்கம் குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு தான் பலராலும் சொல்லப்பட்டது. அது புயல் சின்னமாக மாறினாலும் மார்ஜினல் சைக்ளோன் என்ற அளவே ஒரு மிதமான ஒரு புயல் சின்னமாகத்தான் இருக்கும் என்றும் சொல்லப்பட்டு வந்தது. ஆனா அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் எடுத்து வங்கக்கடலுக்கு மீண்டும் வடகிழக்கு திசையில நகர்ந்து மிக வலுவாகி ஓவர் நைட்ல ஒரு அசுரன் போல இந்த பக்கம் திரும்பிச்சு வடமேற்கு திசையில தொடர்ந்து நகர்ந்து வந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரி இரண்டு பகுதிகளிலும் அது ஏற்படுத்திய தாக்கம் 2 நாட்களாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொலைக்காட்சியில் எத்தனை பகுதிகள், எவ்வளவு பாதிப்புகள், எத்தனை மக்களின் கண்ணீர், இது எல்லாம் பார்க்க நெஞ்சு பதைக்குது. இந்த நிலையில கடந்த 6 மணி நேரத்தில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்த நிலையில எப்படி நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம திரையில பார்க்கிறோம். தமிழகத்தின் வட மாவட்டங்களின் மீது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு தெற்கு கர்நாடகாவில் தற்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கிறது. தெற்கு கர்நாடகாவின் பல்வேறு பகுதிகளிலும் தற்பொழுது மிதமானது முதல் கனமழை என்ற அளவில் பல்வேறு இடங்களில் மழை பொழிவை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. சோ இதனுடைய பயணம் எப்படி இருக்க போகிறது, மழை இன்னும் இருக்கிறதா இல்லையா அப்படின்றதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபிளாஷ் ஃப்ளட் அலர்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்திய வானிலை ஆய்வு மையம் தினமும் கொடுப்பார்கள். அந்த வகையில் 1ஆம் தேதி கொடுத்த ஃபிளாஷ் ஃப்ளட் அலர்ட்டை தான் நம்ம பார்க்கிறோம். ஆனால் இதுக்கு ஏனோ நாம ஒரு கூடுதல் முக்கியத்துவம் தர்றதில்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த மழை நீர் தேங்குறதும் தேங்காதும் அந்தந்த ஒரு லோக்கல் ஏரியா சம்பந்தப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயம் ஆயிட்டதால இதுக்கு நம்ம அவ்வளோ முக்கியத்துவம் தராமல் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். 1ஆம் தேதி பாருங்க, கடலோர பகுதிகள் இங்கே தெற்கு ஆந்திராவின் நெல்லூர் மாவட்டம் தொடங்கி கீழே புதுச்சேரி வரைக்குமே இந்த கடலோர பகுதிகள் எல்லாமே சென்னையின் சில பகுதிகளை தவிர்த்து மற்ற இடங்கள்ல இந்த ஃபிளாஷ் ஃப்ளட் அலர்ட், வெள்ளம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு இருக்கக்கூடிய பகுதிகள்னு ஒரு அலர்ட் கொடுத்திருக்காங்க. இது 30ஆம் தேதிக்கான ஒரு நிலவரம். அதுவே 1ஆம் தேதி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நிலவரத்தை பாருங்க. எந்த பகுதியில் ஃபிளாஷ் ஃப்ளட் அலர்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்றத நாம பார்க்கும்போது இங்க கிருஷ்ணகிரியோட கிழக்கு பகுதிகள், திருப்பத்தூர் மாவட்டத்தின் சில பகுதிகள், திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்ட சில பகுதிகள், சேலம் மாவட்டத்தின் சில பகுதிகள், அந்த இடைப்பட்ட பகுதிகள், இந்த ரவுண்ட் பாருங்க. இந்த இடத்துல ஃபிளாஷ் ஃப்ளட் அலர்ட்டை கொடுத்திருக்காங்க. 1ஆம் தேதி காலையிலேயே இது வெளியாகி இருக்கு. ஆனா நாம என்ன நினைச்சிருப்போம், இந்த புயல் சின்னம் கரையை கடந்து வரும்போது கடலோர மாவட்டங்களுக்கு தரும், அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு பெருவெள்ளத்தை தரும், உள்ள இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு எப்படி மழையை தரும் அப்படின்ற ஒரு கேள்வி இயல்பானது தானே. அதுவும் கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களுக்கு இவ்வளவு பெரிய மழையை கொடுக்கும்னு யார் எதிர்பார்த்தா? ஒரு கடலோர மாவட்ட பகுதியில் 40 முதல் 50 சென்டிமீட்டர் மழையை இது கொடுத்திருக்கு அப்படின்றத நம்ப முடிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனா லேண்ட் லாக்டு பகுதியான கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் ஊத்தங்கரை பகுதியில் 50 சென்டிமீட்டர் மழை பொழிவு கொடுத்திருக்குன்னா இது எந்த அளவுக்கு வலுப்பெற்று வந்திருக்கிறது என்பதை இப்பதான் நம்மால உணர முடிகிறது. இது மார்ஜினல் சைக்ளோன், இதை நாம கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு கில்ட்டையும் நம்ம கிட்ட ஏற்படுத்துறதை தவிர்க்க முடியல. அந்த அளவுக்கான பாதிப்புகளை நாம திரையில பார்த்து கொண்டிருக்கிறோம். சோ இந்த ஃபிளாஷ் ஃப்ளட் அலர்ட்டை நாம இனிமேல் இன்னும் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டியது அவசியமோ அப்படின்றதையும் இந்த பெருமழையானது நமக்கு உணர்த்தி இருக்கிறது. தற்போதைய சூழல்ல பாத்தீங்கன்னா இந்த பருவமழை காலத்துல மழையின் அளவு தமிழகத்துல எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு டேட்டாவையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்காங்க. சோ இந்த என்டையர் பருவமழை காலத்துல அதிகமாக மழை பொழிவை பெற்ற நாள் அப்படின்னா நவம்பர் 30, அதற்கு அடுத்து 2வது இடம் அதிக மழை பொழிவை பெற்ற நாள்னா அதற்கு அடுத்த நாளான டிசம்பர் 1. இந்த 2 நாட்கள் தான் தமிழகத்தின் அதிக மழை பொழிவை பெற்றிருக்கக்கூடிய ஒரு பகுதிகளாக இருக்கின்றன. சோ தற்போதைய சூழல்ல இந்த மழை பொழிவு இப்போ இந்த தேதியோடு முடிந்து விட போகிறதா அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடலான்னா அங்கேயும் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கதான் செய்யுது. அதற்கான காரணத்தையும் நாம் இந்த தொகுப்புல பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் தற்போதைய நௌகாஸ்ட் எந்தெந்த பகுதிகளுக்கு தற்போது மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத பார்க்கும்போது எல்லோ ஜோன்ல வட கடலோர மாவட்டங்கள், சில வட மாவட்டங்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் ராணிப்பேட்டை, வேலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், அதோடு சேர்த்து செங்கல்பட்டு, அதுக்கப்புறம் கீழே விழுப்புரம், கடலூர், இந்த பகுதிகளுக்கு எல்லோ ஜோன்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னைக்கு இந்த ஜோனும் கொடுக்கப்படலை. அப்படின்னா இந்த பகுதியில் சில இடங்கள்ல மிதமான அளவில் மழைக்கு வாய்ப்பு இருப்பது உறுதிப்படுத்தியிருக்கு. எதனால மழைக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நாம இதை ரேடார்ல பார்க்க வேண்டியது அவசியமாகிறது. ரேடார்ல பார்க்கும்போது நாம கடந்த 2 நாட்களாகவே இந்த புல் எஃபெக்ட் ட்ரெயின் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கோம். கடல்ல இருக்கக்கூடிய அந்த ஈரத்தை அதை உறிஞ்சி இங்க நிலப்பரப்புக்கு கொண்டு வரும்போது இங்க வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு திசையில
காற்று வீசுவதால இந்த கடலோர பகுதிகளுக்குள் அது மழை மேகத்தை கொடுத்து மழையை கொடுக்கிறது. ஸோ இது ஒரு பரவலான மழையா இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமா கிடையாது. பெரும்பாலும் இந்த கேடிசிசி ஜோன்ல கீழே கடலூர் வரைக்குமே கூட ஒரு சில இடங்களில் மட்டும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். ஸோ இது அடுத்த ஒரு மணி நேரத்திற்கான அலர்ட் அப்படின்றது மட்டும் நம்ம வச்சுக்கிட்டாலும் கூட இன்னைக்கான ரெட் அலர்ட் எந்த பகுதிகளுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அந்த வகையில் பெருமழையை சந்தித்த வட மாவட்டங்களான கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம் இந்த பகுதிகளெலாம் எல்லோ ஜோன்ல கொடுத்திருக்காங்க. ஸோ மழையின் தீவிரம் குறைந்திருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பாருங்க, கொங்கு மண்டலத்தில் மழையின் தீவிரம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நீலகிரி மாவட்டத்தில் நீங்க செய்திகளை நீங்க தொடர்ந்து பார்த்திருப்பீங்க எந்த அளவுக்கு மழை பொழிவு அதிகரித்திருக்கிறது என்பதை. ஸோ நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மலைப்பகுதிகள், இந்த பகுதிகளுக்கு இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் ஒரு அலர்ட்டை கொடுத்திருக்காங்க. சுற்றுலா பயணிகள் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு அலர்ட்டையும் சேர்த்தே கொடுத்திருக்கிறது வானிலை ஆய்வு மையம். இந்த இரண்டு பகுதிகளும் ரெட் அலர்ட் கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தேனி, திண்டுக்கல், திருப்பூர், ஈரோடு இந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெஞ்சல் புயல் கரையை கடந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியும் கூட, வலுவிழந்தும் கூட, எங்கேயோ இங்க கடலூர், புதுச்சேரி இந்த பகுதியில் ஆரம்பிச்ச புயல் கிருஷ்ணகிரி, தருமபுரி எல்லாம் பயணிச்சு தெற்கு கர்நாடகா எல்லாம் போய் நீலகிரி, கோயம்புத்தூர் வரைக்கும் தாக்கத்தை ஏற்படுத்துமா? அப்போ இது எந்த அளவுக்கு வலுவடைந்த ஒரு புயலாக இருந்திருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்விக்கான பதிலாகத்தான் தற்பொழுது நம்ம காட்சிகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ ரேடார் நமக்கு என்ன சொல்லுது? கொச்சியில் நிலை பெற்றக்கூடிய அந்த ரேடாரோட தகவல்களை நம்ம பார்க்கிறோம். அந்த ரேடாரும் பார்த்தீங்கன்னா இந்த அரபிக்கடல் பிராந்தியத்திலிருந்து கேரளாவை நோக்கி இந்த மழை மேகங்கள் நகர்வதை உறுதிப்படுத்தி இருக்கு. இதுவும் பெஞ்சல் தெற்கு கர்நாடகாவில் நகரக்கூடிய அந்த இம்பாக்டின் காரணமாகத்தான் இங்க மழை மேகங்கள் உள்ள வர தொடங்கி இருக்கு. சோ இந்த மழை மேகங்கள் இங்க ஊட்டி, கோயம்புத்தூருடைய மலைப்பகுதிகள் இது வரைக்குமே கூட இதனுடைய தாக்கம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது அந்த பகுதியில். அதனால தான் மழை பொழிவு கிடைத்து கொண்டிருக்கிறது. ஸோ தற்போது என்ன நிலவரம் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது இன்று மாலைக்கு மேலே எப்படி நிலவரம் இருக்க போகிறது, தமிழகத்தில் மழை தொடர போகிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்கே எழுது. அந்த வகையில் நம்ம இப்போ திரையில் பார்த்து கொண்டிருப்போது பாருங்க, கர்நாடகாவின் தெற்கு பகுதிகளில் தான் மிக கனமழை இருக்கிறது. ஆனாலுமே கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த மாதிரியான வட மாவட்டங்களாக இருக்கட்டும், இங்கே மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்களாக இருக்கட்டும், மழை மிதமான அளவில் தொடர்ந்து கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற ஒரு சூழலை நம்மளால் பார்க்க முடிகிறது. இது மாலை 5 மணிக்கான நிலவரம். இந்த பக்கம் பெஞ்சலால தாக்கத்தால் ஏற்படக்கூடிய மழை என்ற ஒரு நிலவரம் இங்க இருக்கக்கூடிய நிலையில, இந்த பக்கம் பருவமழையின் தாக்கத்தால ஒரு மிதமான அளவில் மழை பொழிவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை தமிழகத்தின் பிற பகுதிகளிலையும் நம்மளால பார்க்க முடிகிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உள் மாவட்டங்களான திருச்சி, மதுரை, அதே மாதிரி இங்க வேலூருக்கும் இங்க திருவண்ணாமலை மாவட்டத்தின் சில பகுதிகளிலுமே கூட மழை கொஞ்சம் சில இடங்கள்ல தீவிரமாக வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம் மாலை 5 மணி நிலவரப்படி. அப்படிங்க பாத்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலுமே கூட அந்த சூழல் நிலவுகிறது. பெங்களூருவின் பல்வேறு பகுதிகளிலையும் மிதமான அளவில் மழை பொழிவு இருந்து கொண்டிருக்கிறது. அது கேஜிஎஃப் இருக்கட்டும், அதே மாதிரி தமிழர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ஆந்திராவில் இருக்கக்கூடிய அந்த சித்தூர் பகுதி அந்த மாவட்டங்களாக இருக்கட்டும், குப்பம் பகுதியாக இருக்கட்டும், அங்கேயுமே கூட மழை பொழிவு கொஞ்சம் மிதமான அளவில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இடி மின்னலுடன் கூடிய அளவில் இருக்கவே வாய்ப்பு இருக்கிறது. கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், இங்கே கோயம்புத்தூர், பொள்ளாச்சி இந்த பகுதியில் மாலை நேரத்தில் ஒரு பிரேக் இருந்தாலுமே சேலம், ஈரோடுக்கு இடையேயான பகுதியில் பாருங்க, எடப்பாடி, அந்தியூர் இந்த மாதிரியான பகுதிகள், அதே மாதிரி பவானி, சங்ககிரி, கோபிச்செட்டிப்பாளையம் இந்த பகுதிகளில் இன்று மாலை வேளையில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அதே மாதிரி கீழே உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் பார்க்கும்போது மதுரை, மேலூர், புதுக்கோட்டை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், அதே மாதிரி மணப்பாறை, இந்த பக்கம் ஆலங்குடி, கீரமங்கலம் இந்த பகுதிகளில் கூட மழை பெய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். பட் ஆனால் அது பருவமழையின் தாக்கம் அப்படின்ற ஒரு இதில் தான் பார்க்கணுமே தவிர பெஞ்சலோட தாக்கம் அப்படின்றத பார்க்க முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஸோ இந்த நிலவரம் இப்படியே நீடிக்க இருக்கிறதா அப்படின்றத நம்ம பார்க்கும்போது மாலை 7 மணி என்ற ஒரு நிலவரத்தை வைக்கிறோம். அந்த 7 மணி நிலவரத்தின் போது பாருங்க, தெற்கு ஆந்திர பகுதிகளில் இருந்து கீழே இங்க புதுச்சேரியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் வரைக்குமே கூட கொஞ்சம் மழை கொஞ்சம் தீவிரமாக வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால பார்க்க முடிகிறது. அந்த வகையில் இந்த பெல்ட் பாருங்க, குடியாத்தம், ஆம்பூர், ஜோலார்பேட்டை, கிருஷ்ணகிரி, காரிமங்கலம், ஊத்தங்கரை, பெருமழையை சந்திருக்கக்கூடிய ஊத்தங்கரையிலுமே கூட மீண்டும் ஓரளவுக்கு மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதியாக இன்று மாலை நேரத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி வேலூர், அரக்கோணம் இந்த பகுதிகளிலுமே கூட மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கிறது. திருவண்ணாமலை,
திருக்கோவிலூர், திண்டிவனம், வந்தவாசி இந்த பகுதிகளிலுமே கூட மிதமானது முதல் கனமழை சில இடங்களில் பெய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அதே நேரத்தில் இங்க ரெட் ஜோனா அப்படி காட்டிட்டு இருக்கக்கூடிய பகுதி என்னன்னு பார்த்தா ஆரணி, சேத்துப்பட்டு இந்த பகுதிகளில் வந்து ஆரணி, சேத்துப்பட்டு, அவலூர்பேட்டை, செஞ்சி இந்த இடைப்பட்ட இடத்துல மழை கொஞ்சம் தீவிரமாக வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ இன்று மாலை இப்படி இருக்கும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க கொங்கு மண்டலத்தில் ரெட் அலர்ட் கொடுத்திருக்கக்கூடிய நிலையில மழை இன்று இரவு முழுக்கவே அங்கு தொடரவும் வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். இன்று இரவு அப்படின்றத தாண்டி நாளை அதிகாலை வரைக்குமே கூட இந்த பகுதியில் மழை நீடிக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். இங்க வடக்கு கேரளா மற்றும் தெற்கு கர்நாடக கடலோர பகுதிகளில் கனமழை தீவிரமாக கூடிய நேரத்தில் அதனுடைய இம்பாக்ட் இங்க பாருங்க. உதகமண்டலம், இந்த நீலகிரி பகுதி, கோயம்புத்தூர் பகுதி, காரமடை இந்த பகுதிகளிலுமே கூட அந்த மழைப்பொழிவின் தாக்கம் இங்க பொள்ளாச்சி வரைக்குமே கூட இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால பார்க்க முடிகிறது. ஸோ இந்த ஃபெஞ்சலின் தாக்கம் அப்படின்னு மட்டும் எடுத்துக்கிட்டாலே கொங்கு மண்டலத்திற்கு மழையை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழல் நம்ம பார்க்கிறோம். அதன் பிறகு இது அரபிக்கடல்ல சங்கமிச்சு ஃபெஞ்சலுடைய பயணம் ஒரு முடிவுக்கு வர இருக்கிறது. நாளையோடு ஃபெஞ்சலுக்கு ஒரு எண்ட் கார்டு போடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் மழை இதோட முடிஞ்சிருச்சா, டிசம்பர் பிறந்துருச்சு, டிசம்பர்னாலே நமக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற ஒரு சூழலை நம்ம பார்த்துட்டோம். ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி 2015 உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். 2015 இந்த கேடிசிசி ஜோன் எந்த அளவுக்கு மழை வெள்ளம் தாக்கத்தை அனுபவிச்சிருக்கோம்னு நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கு. ஸோ இந்த வருஷம் அந்த தாக்கமானது இந்த கேடிசிசி ஜோனை தவிர்த்து கீழே புதுச்சேரியை ஒட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் பயணிச்சு உள் மாவட்டங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெருமழை பெருவெள்ளத்தை காட்டிட்டு போயிடுச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி கிருஷ்ணகிரி, தருமபுரி எல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ்ல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள். அந்த பகுதியில் வளர்ந்தவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அந்த பகுதியில் இந்த மாதிரி மழை வெள்ளத்தெல்லாம் பார்க்காத ஒரு பகுதியாக அது இருந்திருக்கிறது அப்படின்றது. அதையும் தாண்டி இந்த வருஷம் ஒரு பெருமழை பெருவெள்ளத்தை அந்த பகுதிகள் சந்தித்திருப்பது அவங்களுக்கே உண்ட ஒரு சர்ப்ரைஸான ஒரு நிகழ்வாக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா அதற்கான பதிலும் இங்க ஒரு கேள்விக்குரிய வைக்கிறாங்க. ஏன்னா டிசம்பர் 20, 23ஆம் தேதி வரைக்குமே கூட புதுசா சிஸ்டம்ஸ் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கிறது என்று தனியார் வானிலை ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். அந்த வகையில் நாம ஒரு 2 மாடலை நம்ம அடிக்கடி நம்ம பார்ப்போம். அந்த வகையில் ஐரோப்பிய மாடல் மற்றும் அமெரிக்கன் மாடல் நமக்கு என்ன சொல்கிறது அப்படின்றத பார்க்கும்போது இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் கிடைக்குது. பருவமழையின் ஒரு மிதமான மழையை பல்வேறு பகுதிகள் அனுபவிக்க இருக்கின்றன. அதே நேரத்தில் பாருங்க இந்த வீக்கெண்ட்ல ஒரு சிஸ்டம் இங்க வங்காள விரிகுடா கடல்ல ஃபார்ம் ஆகிறதையும் நம்மால பார்க்க முடிகிறது. அது மெல்ல பயணித்து எங்கு வர இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்விக்கு அடுத்த வாரம் தான் அது இந்த நம்மளுடைய இந்திய மற்றும் இலங்கை கடற்கரையை நெருங்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலையும் பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது ஐரோப்பிய சிஸ்டம் அது இலங்கையை நோக்கி கை காட்டுகிறது. அதே நேரத்தில் அமெரிக்க சிஸ்டம் வந்து அது தமிழகத்தை நோக்கி பயணிக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு சூழலையும் அந்த ஒரு பாசிபிலிட்டியும் நமக்கு காட்டுது. ஸோ இப்போதைக்கு ஃபெஞ்சல் அதனுடைய பயணத்தை முடித்துக்கொண்டு அரபிக்கடல்ல கலக்க இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஒரு வாரம் வந்து ரிப்பேர் ஒர்க்ஸ், அதாவது இது ஏற்படுத்தி சென்ற பாதிப்புகள்ல இருந்து நம்ம மக்களை மீட்டு கொண்டு வருவதற்கான பணிகள், நிவாரண பணிகள் இதெல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்ததா இன்னொரு சிஸ்டம் வருமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஒரு திடமான பதில் நமக்கு வந்து இந்த வாரத்துடைய இறுதியில தான் கிடைக்க இருக்கிறது. அது வரைக்கும் இந்த ஃபெஞ்சல் ஏற்படுத்திய தாக்கம், அது கொடுத்து சென்றிருக்கக்கூடிய பெருமழை பெருவெள்ளம் இதெல்லாம் நமக்கு ஒரு படிப்பனையா எடுத்துக்கிட்டு வரும் நாட்களில் நமக்கு இது மாதிரியாக வரக்கூடிய அலர்ட்ஸ், முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஃபிளாஷ் ஃப்ளட் அலர்ட் எல்லாம் நம்ம சீரியஸாக எடுத்துக்கல. அந்த மாதிரியான அலர்ட் எல்லாம் வரும்போது கொஞ்சம் கூடுதல் ஜாக்கிரதையாகவும் கூடுதல் கவனிப்புடனும் இருக்க வேண்டியது அவசியம் என்ற ஒரு படிப்பினையை கொடுத்து சென்றிருக்கிறது இந்த ஃபெஞ்சல் சூறாவளி புயல். மீண்டும் மற்றொரு தொகுப்பில் இணையலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.